உயிரோடி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ஐஎல்சி தமிழ் உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்புள்ள வணக்கம். தொடர்ந்து போர் நிலைமைகளை பார்ப்போம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமை உங்களுக்கு தெரியும். போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் காலையில் நாங்கள் பேசியிருந்தோம். காலவரை என்று தான் அவர் கூறியிருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் தன்னுடைய மனத்தை மாற்றிட்டார். மனம் மாறி இருக்கிறது போல் இருக்கின்றது. அது எவ்வளவு காலத்துக்கு கண்டதை நீங்கள் கூறுங்கள். அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார், ஈரானுடைய அவர்களுடைய கட்டமைப்புக்குள் பிளவு இருப்பதனால் தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கின்றது. அவர்களால் ஒரு முடிவெடுக்க முடியாமல் பேச்சுவார்த்தைக்கு வர முடியாமல் இருக்கின்றார்கள் என்று கூறுகிறார்கள். நீங்கள் இது அவதானித்திருப்பீர்கள். கூறுங்கள் என்ன நிலைமை என்பதை. எல்லோரும் எதிர்பார்த்திருந்தது என்னென்று சொன்னால், அந்த ஈரான் இந்த போர் மீண்டும் ஆரம்பமாகலாம் என்றும் அது மிகப்பெரிய ஒரு கடும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அதாவது உயிரிழப்புகளை பொறுத்தவரையில் இரண்டு தரப்பிலும் கடுமையான தாக்குதல்கள் இருக்கும் என்றுதான் எதிர்பார்த்தது. ஆனால் போர் நிறுத்தம் முடிவதற்கு முன்னரே நாங்கள் காலையில் பேசியிருந்தோம், ட்ரம்ப் அதை நீடித்து விட்டார். முதலில் ஈரான் தனது தீர்வுகளை தனது கோரிக்கைகளை முன்வைக்கும் வரை அதை நீடிப்பதாக கூறியிருந்தார். ஆனால் இப்போது கூறுகிறார் 3 தொடக்கம் 5 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. இப்ப 3 தொடக்கம் 5 நாட்கள் என்று சொன்னால், இப்ப இந்த USS ஜார்ஜ் டபிள்யூ புஷ் என்ற அந்த கப்பல் இப்போது தன்சானியாவுக்கு பக்கத்துல நிற்கின்றது. அது வந்து சேர இன்னும் ஒரு 3 நாட்கள் எடுக்கும் என்று கூறுகிறார்கள். அந்த கப்பலின் வரவை காரணம் காட்டித்தான் அப்படி கூறுகிறார்களோ என்று சிலர் அதை கருத்துக்களை சிலர் போட்டிருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், அமெரிக்காவின் ஆயுதங்கள் மிக கடுமையான வீழ்ச்சியை கண்டிருக்கின்றன. பலரும் இப்போது கூறியிருக்கிறார்கள் ஆயுதங்களுக்கு பிரச்சனை, அடுத்தது பொருளாதார பிரச்சனை என்று சொல்லி. இந்த நிலைமையில் தான் ட்ரம்பால் இந்த போரை திரும்ப தொடர முடியாத ஒரு நிலை என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள், ஈரான் அதே நேரம் இன்னொன்றையும் இன்று மாலை சொல்லி இருக்கின்றார். வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை நடக்கும் என்று சொல்லி இருக்கின்றார். 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை வெள்ளிக்கிழமை நடக்கும் என்று நியூயார்க் டைம்ஸ் அந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. ஈரான் சொல்லி இருக்கிறது, தாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போக போவதில்லை. பேச்சுவார்த்தை என்றொன்று போறதாக இருந்தால் முதலில் இந்த பிளாக்கேட் என்று போட்டிருக்கின்ற கடல் முற்றுகையை அவர்கள் நீக்க வேண்டும். அதுவரையிலும் தங்களுக்கு எந்த விதமான திட்டமும் இல்லை, பேச்சுக்களுக்கு போறதுக்கான எந்த திட்டமும் இல்லை என்று அவர்கள் கூறியிருக்கிறார். அதே நேரம் அல் அரபியா என்ற ஊடகம் போட்டிருக்கிறது என்னென்று சொன்னால், இந்த பேச்சுக்கள், அதாவது நேற்று இரவு பாகிஸ்தான் ஈரானுக்கு தொலைபேசி எடுத்து கூறியிருக்கிறார்கள், இந்த போர் நிறுத்தம் நீங்கள் பேச்சுக்கு வராவிட்டால் போர் நிறுத்தத்தை நீடிக்க மாட்டார்கள் என்று ஒரு எச்சரிக்கை தொனியில் சொன்னதாகவும், அதற்கு ஈரான் கூறியிருக்கின்றது, நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் இந்த தடையை எடுக்கும் வரையில் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரப்போவதில்லை என்று அவர்கள் கூறியதாகவும் கூறப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் பல ஊடகங்களும் இதனை ஈரானுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் கொண்டாடி இருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், ட்ரம்பின் மிரட்டல்களை இனிமேல் இந்த நாடுகள் ஒரு பெரிய மிரட்டலாக எடுக்காது என்று இப்போது எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், பல தடவைகள் இவர் அவ்வாறு கூறிவிட்டு பின்னர் அதிலிருந்து பின்வாங்குவதாகத்தான் இருக்கின்றது என்று எல்லோரும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் நாங்கள் கூறியது போல நேற்று கூறிட்டோம், ட்ரம்பை பொறுத்தவரையில் அந்த அணுக்குண்டுகளின் கோட்பேட்டை கேட்டதாகவும் அணு ஆயுத திட்டம் இருந்ததாகவும் முதல் வந்த செய்திகள் வந்திருந்தன. பிறகு இன்று அதை பல ஊடகங்கள் முக்கியத்துவப்படுத்தி கொடுத்திருக்கின்றன. அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அதையும் ட்ரம்ப் ஈரானை மிரட்டுவதற்கான ஒரு உத்தியாக அதனை பயன்படுத்தி இருக்கலாம் என்றுதான் பலரும் அதை கூறுகிறார்கள். நீங்களும் அப்படித்தான் நேற்று கூறியிருந்தீர்கள். அதை நான் கேட்கும் பொழுது அதே விதத்தில் தான் நீங்களும் கூறியிருந்தீர்கள். இனி நாங்கள் இந்த ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக பேசும்பொழுது, அமெரிக்கா 2 கப்பல்களை, ஈரானுடைய கப்பல்களை, ஈரானுடைய கொடியோடு போன கப்பல்களை கைப்பற்றினார்கள் என்ற விடயங்கள் கூறும் பொழுது,
இப்ப அந்த டிட் ஃபார் டாட் ஆக ஈரான் 2 கப்பல், இப்ப மேலதிகமாக இன்னொரு கப்பலையும் கைப்பற்றியிருக்கலாம் போல் இருக்கின்றது. இந்த ஹார்முஸ் நீரிணை மூடி இருப்பது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்ற என்று நம்பி இப்ப உங்களுக்கு தெரியும் ஈரானுடைய அந்த ஹிஸ்புல்லாக்கள் மீதான தாக்குதலை நிறுத்தாவிட்டால் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் என்று சொன்னவுடன் அந்த ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் விட்டுக் கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்கா முற்றுகையிட்டிருக்கின்றதை விலக்கும் மட்டும் ஈரான் போக மாட்டேன் என்று கூறுகிறார்கள். ஆனால் அமெரிக்கா கூறுவது அவர்களுக்கு இடையில் பிளவு இருக்கின்றனால் தான் வரவில்லை என்று கூறுகிறார்கள். இந்த கப்பலுடைய விவகாரமும் இது உண்மையாக இது பிளவு இருக்கிறதா அல்லது இது வளமையாக டொனால்ட் ட்ரம்பினுடைய வாயால் வருகின்ற ஒரு பொய்யும் பிரட்டுமா? பல மேற்குலக ஊடகங்கள் உங்களுக்கு தெரியும். அவர்கள் இவ்வாறான புரட்டுகளையும் பொய்களையும் அவிழ்த்து விடுவதுண்டு. கூறியிருக்கிறார்கள். அதாவது ஈரான்ட அரச தலைவர் பெசஸ்கியான் வந்து ஈரான்ட சுப்ரீம் லீடர் மொய்டபா ஹமானியை கூட சந்திக்க IRGC வந்து அனுமதியை மறுத்திருப்பதாகவும் அவர்களை சந்திக்க விடவில்லை என்று சொல்லியும் அதனால் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் உளவுத்துக்கு பின்தங்கி போனதாகவும் ஈரானுக்குள் உள்ளுக்குள் ஒரு குழப்பம் இருப்பதாகவும் IRGC வந்து ஹமேனியின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று சொல்லியும் ஹமேனி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் என்று சொல்லியும் ஏராளமான கட்டுக்கதைகளும் அல்லது கதைகளை இந்த மேற்குலக ஊடகங்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்றன. அண்மையில் இஸ்ரேலை சேர்ந்த ஒரு கேப்டன் தர அதிகாரி ஒரு நேர்காணலை கொடுத்திருந்தார். அவர் வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் தங்கட அந்த தளம் வந்து கிட்டத்தட்ட 1 பில்லியன் பார்வையாளர்களை எட்டியிருப்பதாகவும் அதன் நோக்கம் என்னென்று சொன்னால் தாங்கள் அதன் ஊடாக இந்த மற்ற தரப்பு இனப்படுகொலை என்று விவரிப்பதை தாங்கள் இல்லை என்று அதன் ஊடாக மறுத்துரைப்பதற்கான ஒரு பிரச்சாரமாக அதனை பயன்படுத்துகிறார்கள். இப்படித்தான் நடக்கிறது. இது ஒரு சின்ன உதாரணம் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இப்படித்தான் அந்த எதிர்பிரச்சாரங்களை மேற்கொண்டு மக்களிடம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த மக்களையே நாளைக்கு அந்த மக்களே குழம்பி போற அளவுக்கு கொண்டு வருவார்கள் அந்த ஊடகத்துறையினர் பங்களிப்பு. அப்படியா அந்த மேற்குலக ஊடகங்கள் அவ்வாறாகத்தான் இருக்கிறார். ஆனால் இன்னொரு தரப்பு கூறுகிறேன் என்று சொன்னால் இந்த பேச்சுவார்த்தையை அவர்கள் புறக்கணித்தது வந்து அவர்களுக்கிடையிலான ஒற்றுமையை காட்டுவதாக எல்லோரும் ஒன்றாக முடிவெடுத்திருக்கிறார்கள். மற்றது திட்டமும் தெளிவாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இப்ப நீங்கள் கேட்டது ஹார்முஸ் நீரிணை போல ட்ரம்ப் இந்த போர் நிறுத்தத்தை நீடித்து 1 மணத்தியாலத்துக்கு 2 கப்பல்கள் தாக்கப்பட்டன. 3 கப்பல்கள் அங்கு போய்கொண்டிருந்தன இந்த ஹார்முஸ் நீரிணையை கடப்பதற்காக. 3 வந்து மேற்குலக நாடுகளின் கப்பல்கள் தான். சுவிட்சர்லாந்தின் ஒன்று கிரீக் நாட்டை சேர்ந்த கப்பல் ஒன்று, மற்றதும் மேற்குலக நாட்டை சேர்ந்த ஒரு கப்பல் தான். அந்த கப்பல்கள் வந்து இவர்களின் எச்சரிக்கையை மீறி சென்றதாகவும் ஒரு கப்பல் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். RPG உந்துகணை செலுத்தியாலும் தாக்கி இருக்கிறார்கள். மற்ற 2 கப்பல்களையும் கைப்பற்றி அதை இப்போது ஈரானின் கடற்பகுதிக்கு கொண்டு போயிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. 2 கப்பல்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு பார்த்தால் நாங்கள் பின்னேற அதாவது மாலை வேளையில் இன்னொரு கப்பல் யூஃபோரியா என்ற ஒரு கப்பல் வந்து அதுவும் கிரீக் நாட்டின் சேர்ந்த கப்பல். அந்த கப்பலும் தாக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. அதாவது இனி வரும் காலங்களில் ஹார்முஸை முற்றாக அதாவது அமெரிக்காவின் இந்த முடக்கத்துக்கு பதிலடியாகவே இதை ஒரு முற்றாக மூடுவதற்கான முயற்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இன்னொன்று என்னென்று சொன்னால் அதாவது அமெரிக்கா 2 கப்பல்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். எனவே இப்போது ஈரானும் 2 கப்பல்களை கைப்பற்றியிருக்கிறது. அதாவது பழிக்கு பழி என்ற ஒரு நிலையாகத்தான் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம் இந்த சேட்டலைட் படங்கள் மூலம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஈரான் 33 ஸ்பீட் போட் வந்து அந்த ஹார்முஸ் நீரிணையில் ரோந்து பணிகளில் இருந்து தளத்துக்கு திரும்புவதை போட்டிருக்கிறார்கள். இப்ப இரவிரவாக அவர்கள் இந்த ரோந்து பணியில் பெருமளவான விசைப்படகுகள் ஈடுபட்டிருப்பதை இப்போது காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் கேட்கிறது என்னென்று சொன்னால் அப்படி என்று சொன்னால் ஈரான் கடற்படை அழிந்து விட்டது என்று சொன்னால் இந்த கடற்படை படகுகள் உளவு தொகையில் அந்த விசைப்படகுகள் சிறிய படகுகள் தான் அந்த படகுகள் எல்லாம் அந்த ஹார்முஸ் நீரிணையை தங்கள் கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்கிறார்கள் என்றதை போட்டிருக்கிறார்கள்.
இப்போது கிரீக் கம்பெனி ஒன்று சொல்லி இருக்கின்றது தங்கள் கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இனி வரும் காலத்தில் ஹார்முஸ் நீரிணையை தங்கள நாட்டு கப்பல்களில் தவிர்க்கும்படி தங்கள நாட்டு கப்பல்களை கேட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். அதே சமயம் நீங்கள் இன்னொன்றையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த பைனான்சியல் டைம் போட்டிருக்கின்றது. இந்த அமெரிக்காண்ட 2 வார முற்றுகைக்குள் சீனா ஈரான் 34 கப்பல்கள் முற்றுகையை உடைத்துக் கொண்டு வெளியில் போயிருக்கின்றன. அவர்கள் இந்த டிரான்ஸ்பண்டர்ஸை நிறுத்திவிட்டு சிக்னல் இல்லாமல் போயிருக்கிறார்கள். இந்த இந்த வாரமே இந்த வாரமே 2 டேங்கர்கள் போயிருக்கின்றன. ஹீரோ 2 மற்றது ஹெடி என்ற 2 டேங்கர்கள், இரண்டிலும் 2 மில்லியன் பேரல் எண்ணெய்களுடன் போயிருக்கின்றன. ஏப்ரல் 20ஆம் தேதி அந்த டேங்கர்கள் அரேபியன் கடலுக்குள்ளால் சென்றிருக்கின்றன என்று பைனான்சியல் டைம் போட்டிருக்கின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இப்ப அமெரிக்காவின் திரைசேரி செயலாளர் கூறியிருக்கின்றார் தாங்கள் ரஷ்யாவின்டையும் ஈரான்டையும் தடைகள் எண்ணெய் விற்பனைக்கான தடைகளை மேலும் 1 மாதத்துக்கு தாங்கள் நீடித்திருப்பதாக கூறியிருக்கிறார். அதாவது தடைகளை நீக்கி இருக்கிறார்கள் மேலும் ஒரு மாதத்துக்கு. 10க்கும் மேற்பட்ட நாடுகள் தங்களிடம் கேட்டதற்கு இணங்க தாங்கள் அவ்வாறு நீக்கலாம். அதாவது பாகிஸ்தான் தங்களுக்கு கேட்டதுக்கு இணங்க இந்த போர் நிறுத்தத்துக்கு போனதாக அப்படித்தான் கூறுகிறார்கள். அதைத்தான் இப்போ எல்லோரும் கூறுகிறார்கள். அமெரிக்காவின் வெளிவார கொள்கையை பாகிஸ்தான் ராணுவ ஜெனரல் தான் இப்போது தீர்மானிக்கிறார் என்றது மிகப்பெரிய ஒரு உலகத்தில மிகப்பெரிய ஒரு அதிசயமாக பார்க்கப்படுகிற ஒரு நிகழ்வாகத்தான் அதை பார்க்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையின் பேச்சாளர் கரோலின் லிவெட் அவ என்ன கூறியிருக்கிறான்னு சொன்னால் இந்த 2 கப்பல்களையும் ரெண்டு கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியது, அதை கைப்பற்றியதெல்லாம் போர் நிறுத்த மீறல் இல்லை என்று கூறியிருக்கிறார். இதில் எதை நீங்கள் எடுப்பது எதை விடுவதென்றதை அது யாருக்கு ஒருத்தருக்கும் இதில் தெளிவில்லை. அதுதான் இனி இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அமெரிக்கா சீனா மீது மிகவும் அதிருப்தியில் இருப்பது உங்களுக்கு தெரியும். சீனாவுக்கு கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் பேரல்ஸ் ஒவ்வொரு நாளும் ஈரானிலிருந்து போகின்றது. ஈரான் சீனா ஏதோ ஒரு விதத்தில் கையாளுவது போல் இருக்கிறது. இதனால் அதிருப்தியில் இருக்கிறார்கள். சீனா அவ்வாறு கையாளுகின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? பின்னணியில் இருந்து செயல்படுகிறார்களா? சீனா உங்களுக்கு தெரியும் முற்று முழுதாக சீனாவுக்கான எரிபொருள் ஈரான் தான் முற்று முழுதாக வழங்குகிறது. தற்போது போகின்ற கப்பல்கள் கூட சீனாவுக்கு தான் போகின்றது. சீனாவுடன் தாராளமான எண்ணெய்களும் இருக்கின்றன. சீனா இலங்கைக்கு கூட சொல்லி இருக்கின்றது உங்களுக்கு எண்ணெய் பிரச்சனை வர நாங்கள் விட போவதில்லை, எவ்வளவு எண்ணெய் வேணுமோ தாராளமாக எடுக்கலாம் என்று. இதில் சீனா தான் மிகப்பெரிய ஆதாயம் உள்ளதாக இருக்கின்றது. அதே சமயம் சீனாவை பற்றி இன்னொரு ஊடகமும் போட்டிருக்கிறது என்னென்று சொன்னால் அந்த சீனா இந்த நடவடிக்கையை சீனா இவ்வளவு தூரத்துக்கு தனக்கு ஆதரவாக பயன்படுத்தி இருக்கிறது என்று போட்டிருக்கிறது. அதாவது கிழக்கு ஆசிய நாடுகளின் உறவுகளை வலுப்படுத்தும் நிலையில் எரிசக்தி பாதுகாப்பு நெருக்கடியை சீனா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறது என்று போட்டிருக்கிறார்கள். அதை ஹாங்காங்கில் இருந்துதான் அந்த அறிக்கையை பெட்ரிக் போக் என்ற அமைப்பு போட்டிருக்கிறது. சமீபத்திய வாரங்களில் உலகத் தலைவர்கள் பெய்ஜிங்குக்கு பயணம் செய்வதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். மேலும் பெய்ஜிங் தனது ராஜதந்திர நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகிறது. சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி தென்கிழக்கு ஆசியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். நெருக்கடி நீடிப்பதாலும் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் கடல்வழி வர்த்தகத்தில் தொடர்ந்து அழுத்தம் காணப்படுவதாலும் இது அவரது சமீபத்திய தந்திரமாகும் என்று போட்டிருக்கிறது. வங்கி முதல் நாளில் கம்போடியாவுக்கு செல்வார், பின்னர் தாய்லாந்துக்கு, அதன் பிறகு மியான்மருக்கு சென்று அந்த நாடுகளுடனான உறவுகளை வலுப்படுத்துவார். அமெரிக்காவுக்கு மாறாக இந்த நாடுகளுக்கு ஒரு நிலையான மாற்றாக தன்னை முன்னிலைப்படுத்த சீனா விரும்புகிறது. எனவே அங்கு பல ராஜதந்திர முயற்சிகள் நடைபெறும் என்பதை நாம் காணப்போகிறோம். இவை எரிசக்தி விநியோக தடைகளால் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்ட நாடுகளாகும். வாஷிங்டனின் வர்த்தக வரிகளால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நாடுகளும் உள்ளன. பல வழிகளில் சீனா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள இது ஒரு சரியான வாய்ப்பாகும். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் கம்போடியாவில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தைகளில்
பாதுகாப்புத்துறை தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த பாதுகாப்பு பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் பாதுகாப்பு கூட்டணிகள் பற்றியதாக இருக்கின்றது. இந்த நாடுகளுக்கு சீனாவிலிருந்து பொருளாதார ஆதரவை வழங்குவதை நாம் காண வாய்ப்புள்ளது. மேலும் வரும் நாட்களில் சீன எரிசக்தி திட்டங்களின் விரிவாக்கத்தையும் நாங்கள் காணலாம் என்று அவர்கள் போட்டிருக்கிறார்கள். இப்ப சீனா இந்த வாய்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஒன்று அமெரிக்காவின் ஆயுதங்களை ஈரானுக்கு தனது ஆயுதங்களை பரிசோதிப்பதற்கான ஒரு களமாக பயன்படுத்துகிறது. அடுத்தது இந்த எரிசக்தி துறையால் வீழ்ந்திருக்கின்ற இந்த நாடுகளை தூக்கி விடுவதன் மூலம் அந்த நாடுகளின் ராஜதந்திரத்துக்குள் அல்லது அந்த நாடுகளுக்குள் உள்நுழைவதை சீனாவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இப்ப இந்த போர் நிறுத்தம் இன்னும் ஒரு சரியான ஒரு முடிவுக்கு இணக்கப்பாட்டுக்கு வரவில்லை அப்படின்னால் அமெரிக்கா மீண்டும் தாக்குமா அல்லது இப்படியே விட்டு விட்டு இருக்க போகிறார்களா? இப்படியே அமெரிக்காவால் இருக்க முடியாத ஒரு நிலைதான் இருக்கின்றது. என்னென்று சொன்னால் இது ஒரு இக்கட்டான நிலைக்கு வந்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால் இந்த ஈரானை இது ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்துவது என்று சொன்னால் ஈரான் முழு தடைகளையும் நீக்க வேண்டும். முழு தடைகளையும் நீக்கினால் அது உள்ளதிலேயே மிக பாரிய ஒரு சிக்கலாக வந்து முடியும். ஏதோ ஒரு வகையில் ஈரான் அரசை ஆட்டங்காண வைக்க வேண்டும். அந்த டைமை வாங்குவதற்காகத்தான் இந்த போர் நிறுத்தத்தை இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். ஏதாவது ஒரு வழியில் என்னென்று சொன்னால் இதில் ஈரான் வெற்றி பெற்ற நிலையில் தான் இருக்கின்றது. அதை டிக்ளேர் பண்ண முடியாத நிலையில் தான் இப்போது இந்த இழுபறி போர் நிறுத்தத்தை விட்டு ட்ரம்ப் நகர்றார் இல்லை என்று சொன்னால் வெற்றியை உறுதி செய்யும் வரையிலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. இதில் தோல்வி கண்டால் அமெரிக்காவின் சாம்ராஜ்யம் உடைந்து விழுந்ததுக்கு சரி என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. அப்ப எனவேதான் இந்த 3வது விமானம் தாங்கி கப்பலும் அங்கு வருகின்றது. ஆனால் இப்ப அவதானிகளின் கருத்தின் அடிப்படையில் இந்த தொடர்ச்சியான போர் இப்ப இஸ்ரேலை கூட அவர்கள் கூறுகிறார்கள், தொடர்ச்சியான போர் அவர்களை கடுமையாக பலவீனப்படுத்தி விட்டது. இப்ப இன்று வந்த தகவல்களை நீங்க பார்க்கலாம். அமெரிக்காவின் ஏவுகணைகள் எல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு அழிவடைந்து விட்டன. ஆனால் அதே சமயம் இப்போது அமெரிக்காவின் பென்டகன் ஆய்வறிக்கை கூறியிருக்கிறது, ஈரான் ஆயுதங்கள் கடற்படை கூட 60% இப்போதும் இயங்கு நிலையில் தான் இருக்கின்றது. அது ஏவுகணை பலம் 50% இயங்கு நிலையில் தான் இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். அதே சமயம் இன்று அமெரிக்காவின் இன்னொரு ஊடகம் கூறியிருக்கின்றது, அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறையின் பங்கு சந்தைகள் பெரும் வீழ்ச்சியை கண்டிருப்பதாகவும், அதாவது என்னென்று சொன்னால் அமெரிக்காவின் B2 விமானங்களை உற்பத்தி செய்கின்ற நிறுவனத்தின் பங்கு சந்தை 7% வீழ்ச்சி அடைந்ததாகவும், F-35 ரக விமானங்கள் 5.3% வீழ்ச்சி அடைந்ததாகவும், இது அந்த விமானங்கள் மீது ஈரான் விமான எதிர்ப்பு படையினரின் தாக்குதல்களின் பலனாகத்தான் அது இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இப்ப என்னென்று சொன்னால் இதுல இப்ப CBS நிறுவனம் தான் கூறியிருக்கின்றது, இந்த ஈரான் படைபலம் இவர்கள் பென்டகன் கூறுவது போல பெருமளவு அழிவை சந்திக்கவில்லை என்று கூறியிருக்கின்றது. ஆனால் இப்ப ட்ரம்ப் போட்டிருக்கிற ஒரு குறுகிய கால அவகாசம் கூட இப்ப 3 நாள் தொடக்கம் 2 நாள் என்று 2 நாள் தொடக்கம் 5 நாள் என்று கொடுத்திருக்கின்றார். அது இந்த USS புஷ் என்ற 3வது விமானம் தாங்கி கப்பல் வருவதற்கு அல்லது இனி சீனாவுக்கான பயணம் இருக்கின்றது அடுத்த மாதம். அந்த பயணத்துக்கு இடையில் அவர் ஏதாவது ஒரு விதத்தில் தாங்கள் வெற்றி பெற்றது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் பலர் இப்போது கூறுகிறார்கள், இறுதி நேரத்தில் இந்த உடன்பாட்டை அவர்கள் இந்த பயணத்தை அவர் ரத்து செய்யலாம் என்றும் கூறுகிறார். அதே நேரத்தில் இன்னொரு விதமாக கூறுகிறார், அதாவது இந்த ஈரானுடைய விடாப்பிடியை ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் அந்த ஹோர்முஸ் நீரிணையிலிருந்து தாங்கள் வெளி வருவதாக விட்டுக் கொடுக்க போவதாக கொஞ்சம் இணக்கப்பாட்டை தெரிவித்ததாக ஊடகத்தில் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். ஆனால் அந்த முழு மனதோடு இன்னும் வெளிவிடாமல் ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் போல் இருக்கின்றது. அதுக்கு சாத்தியமா?
என்ன பிரச்சனை என்றால் இந்த முற்றுகையை எடுக்கும் வரையிலும் ஈரான் எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளுக்கும் வரப்போவதில்லை. ஆனால் இந்த முற்றுகையை வைத்திருப்பதால் மிகப்பாரிய பிரச்சனையை உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. என்று சொன்னால் அடுத்தது ஈரான் வந்து இப்போ இன்று நடைபெற்ற சம்பவங்களை பார்த்தால் இதுவரை காலமும் 3-4 கப்பல்கள் என்று சிலது வந்து கொண்டிருந்தது. இன்று நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது முற்றாக ஈரான் மூடப்போகிறது. அப்ப அடுத்தது ஈரான் பப் அல் மண்டே பகுதி மீதும் கை வைக்குமாக இருந்தால் இந்த வளைகுடா நாடுகள் முற்றாக முடங்கி விட வேண்டிய நிலையாக இருக்கு. இன்றைக்கு கூட ஸ்கொட் பெசன் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் பல நாடுகள் ஆசிய நாடுகள் உட்பட பல நாடுகள் இப்போது டொலருக்கு கரன்சி சிவப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எத்தனையோ நாடுகள் அவ்வளவு நாடுகள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கில் இருக்கு. யுஏஇயே அந்த நிலைமைக்கு போயிருக்குது என்று சொன்னால் நீங்கள் மற்ற நாடுகளை யோசித்து பார்த்தால் தெரியும். இந்த நெருக்கடியை இவர்கள் இவ்வளவு காலத்துக்கு அதாவது இந்த ஏப்ரல் மாதம் முடிவு வரையும் கூட தாக்கு பிடிக்க முடியாது என்றுதான் கூறுகிறார்கள். எனவேதான் ட்ரம்பை பொறுத்தவரை இந்த போருக்கு அவர் போகவில்லை. இவ்வளவு மிரட்டி பார்த்தாலும் இறுதி நேரத்தில் தான் ஒருதலை பட்சமாக இப்ப ஈரான் கேட்டு நீடிச்சால் வேற விடையா யாரும் கேட்கவில்லை. அதனால் தான் கூறுகிறார்கள் ஈரான் அப்பர் ஹேண்டா இருக்கின்ற என்று கூறுகிறார்கள். இப்ப இன்னொரு விடயம், இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த போரில் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை தெளிவாக மீண்டும் ஒரு தடவை இங்கே நிரூபித்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், லெபனான் தொடர்பாக இஸ்ரேலுக்கு உருக்கமான ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். தடை, முற்றிலும் தடை, தாக்குவதற்கு தடை என்று கூறியிருந்தார். ப்ரோஹிபிட்டட் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இன்று லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது கூட கூறுகிறது. இது தொடர்பாக உங்களுடைய என்ன அவதானிக்கிறீர்கள்? இஸ்ரேல் வந்து லெபனான் மீதான இன்றும் அந்த கார் அங்கு சென்ற கார் ஒன்று கூட தாக்கப்பட்டிருக்கின்றது. பல இடங்களில் குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த போர் நிறுத்தத்தை அவர்கள் ஒருபோதும் போர் நிறுத்தத்தை மதித்ததில்லை என்றது வரலாறு. அதை அப்படியே அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதை பல ஆய்வாளர்களும் இப்போது வெளிப்படையாக பேசுகிறார்கள். நீங்கள் இஸ்ரேலை வந்து யாரும் தடுப்பதாகவும் இல்லை, அதுக்கு அளவு கடந்த அதிகாரங்களை கொடுத்திருப்பதாகத்தான் எல்லோரும் பார்க்கிறார்கள். இப்ப லுகசங்கோ உங்களுக்கு தெரியும், அலெக்சாண்டர் லுகசங்கோ நினைக்கிறேன், பெலாரஸ் தலைவர், அரச தலைவர். அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார், என்ன எல்லோரும் சர்வாதிகாரி என்று கூறுகிறார்கள். சர்வாதிகாரி என்றால் ஆனால் டிக்டேட்டர் என்று கூறுகிறார். என்னிடம் என்ன இருக்கிறது, நான் மற்றவர்களை டிக்டேட் பண்ண ஒன்றும் இல்லை. ஆனால் ட்ரம்பிடம் நிறைய இருக்கிறது, அதை வைத்து அவர் டிக்டேட் பண்ணுகிறார் இந்த உலகத்தை. அதை நீங்கள் ஒருவரும் கேட்பதில்லை. அப்படித்தான் அவர் கூறியிருக்கின்றார். இருப்பவர் எதுவும் பெரிய அதிகாரத்தை வைத்திருப்பவர்களால் சர்வாதிகாரியாக மாற முடியும். சும்மா இருக்கிறவரை நீங்கள் சர்வாதிகாரி என்று சொல்ல முடியாது. இப்ப உலகத்தை நீங்கள் எடுத்து பார்த்துக்கின்ற அவர் கூறுகிறார், ட்ரம்ப் தான் ஒரு சர்வாதிகாரியா இருக்கிறார் என்றால் அவர் தன்னிடம் இருக்கின்ற பவரை வைத்துக் கொண்டு எல்லோரையும் ஆட்டி படைக்கிறார். அதே போன்ற ஒரு நிலைமையைத்தான் இஸ்ரேலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்ரேலும் அதே போன்றுதான். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன லெபனானில் இந்த கிட்டத்தட்ட 60 மனித உரிமைகள் அமைப்புகள் ஐரோப்பாவை கேட்டிருக்கின்றன. இந்த ஐரோப்பாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அந்த உடன்படிக்கையை நிறுத்த சொல்லி, கிட்டத்தட்ட ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலா இருக்கலாம், ஹியூமன் ரைட் வாட்சாக இருக்கலாம் என்று பல அமைப்புகள், அதாவது ஐரோப்பா இந்த இஸ்ரேலுடனான வர்த்தக உடன்பாட்டை ரத்து செய்ய வேண்டும், ஐரோப்பா தனது கொள்கைக்கு தானே துரோகம் செய்கிறது என்றதைத்தான் இந்த மனித உரிமைகள் அமைப்புகள் போடுறது. நீங்கள் மனித உரிமைகளை மதிப்பதாக, மனிதாபிமானத்தை மதிப்பதாக சொல்கின்ற உங்கள் கொள்கைகளுக்கு நீங்களே துரோகம் செய்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த ஐரோப்பாவின் இந்த தீர்மானத்தை தடுத்தவர்கள் ஜெர்மனும் இத்தாலியும் தான் தடுத்தவர்களாக இருக்கிறார். அதே சமயம் நேற்று இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதுவர் அவசரமாக வெள்ளை மாளிகைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். அங்கு அவரை இரகசிய கூட்டம் நடந்ததாக கூறப்படுகிறது. என்ன என்று தெரியவில்லை.
ஆனால் இன்று அமெரிக்கா கூறியிருக்கின்றது லெபனானில் இருக்கின்ற அமெரிக்கர்களை உடனடியாக வெளியேற சொல்லி. அடுத்ததாக பாத்தீங்கன்னு சொன்னால் பலஸ்தீன மேற்கு கரை பகுதியில் 2 பலஸ்தீன மாணவர்களை சுட்டிருக்கிறார். அவர்களுடைய பள்ளிக்கூடம் அழிந்து விட்டது. அந்த படம் போட்டிருக்கிறார்கள். அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் அந்த முள்ளு கம்பிக்கிஞ்சால பள்ளிக்கூடம் இல்ல, நிலத்திலிருந்து படிக்கிறார்கள். அதை 3 ராணுவத்தினர் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் நீங்கள் இலங்கையிலும் பார்க்கலாம். தமிழீழத்துல இந்த போர் இன்னொரு அமைதியான ஆர்ப்பாட்டம் செய்தாலும், அமைதியான போராட்டம், ஜனநாயக போராட்டம் செய்தாலும் புலனாய்வாளர்கள் படம் எடுப்பார்கள். அதே மாதிரி தான் அவர்களும் செய்கிறார்கள். அப்படி எடுத்த இடத்துல 2 மாணவர்களை சுட்டும் கொண்டிருக்கிறார். அதே சமயம் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் 2 நாளைக்கு முதல் இடம்பெற்ற தாக்குதலில் பிரான்சின் ஒரு அமைதி படையினர் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டிருந்தார்கள். இப்போது இன்னொருவரும் காயமடைந்தவர் இறந்திருப்பதாக பிரான்ஸ் தெரிவித்திருக்கிறது. ஆனால் போர் நிறுத்தம் என்று சொல்லப்படுகிறதே தவிர அந்த போர் நிறுத்தத்தை யாரும் மதிப்பதாக இப்ப ஈரான் மீது இருக்கின்ற ஆத்திரத்தை தீர்த்து கழிக்க போகிறார்களா லெபனான் மீது? இப்ப நீங்கள் கூறினீர்கள் லெபனானில் இருக்கின்ற அமெரிக்கர்களை வெளியேற சொல்ல போகிறார்கள் என்று சொன்னால், இப்ப போரை மீண்டும் அங்கே லெபனான் மீது தொடுக்க போகிறார்கள். அதே ஈரான் மீது இருக்கின்ற ஆத்திரத்தை வெளிப்படுத்தும் வகையில் தான் அதை நடக்க போகின்ற என்று நம்புகிறீங்களா? உண்மைதான். அங்கு இடம்பெற்ற தோல்வியை இங்கு சரி செய்வதற்கான ஒரு அவர்களுக்கு என்ன, அவர்களால் இயலுமானதைத்தான் செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்களால் எந்த ஒரு தரமான இராணுவத்தையும் அவர்கள் ஒருபோதும் எதிர்கொண்டதில்லை இதுவரை காலம். அவர்கள் எதிர்கொள்வதெல்லாம் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், அகதிமாமல் இருப்பவர்கள், அவர்களைத்தான் எதிர்கொள்வது. இல்லை என்று சொன்னால் எங்கேயாவது தளபதிகள் இருந்தால் அதை ஒடித்து நின்று அடித்து விட்டு போவது, அல்லது 200 விமானங்களை கொண்டு வந்து இரவோடு இரவாக அவர்களுக்கு முதல் கூப்பிடுறது ஒரு பேச்சுவார்த்தைக்கு வாங்கணும். பேருந்து ஒரு புத்தகத்தை கொடுக்கறத படிச்சுட்டு வாங்கணும். அவைகள் கூடியிருக்க குண்டை அடிக்கணும். இதுதான் தாக்குதலே தவிர ஒரு நாடு இப்பதான் ஒரு போரை சந்தித்திருக்கிறார்கள். இந்த ஈரான் போர் இப்பதான் சந்தித்திருக்கிறார்கள். ஈரான் தாக்குமா? இப்ப இவர்கள் லெபனான் மீது தாக்குதல் மேற்கொண்டால் ஈரான் தாக்குமா? ஈரான் தாக்கும். என்னென்று சொன்னால் ஈரான் முதலில் தாக்க வலிக்கிட்டது. இந்த 300 பேர் இறந்த போது ஈரான் தாக்க வலிக்கிட்டது. பாகிஸ்தான் தான் தடுத்து நிறுத்தியது என்று கூறினார்கள் இந்த போர் நிறுத்தத்தை, இந்த அமைதி உடன்பாட்டுக்கு. ஆனால் இனி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் என்றால் ஈரான் கட்டாயம் தாக்கும். என்னென்றால் ஈரான் இப்போது உங்களுக்கு தெரியும், கப்பல் கூட 2 கப்பல்களை பிடித்தார்கள். அவர் 2 கப்பல்களை ட்ரம்ப் சொல்லி 1 மணத்தியாலத்துக்குள்ள பிடிச்சு கொண்டு போய்விட்டார்கள். நீங்கள் கூறுவது அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் செய்யாவிட்டாலும் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் நிச்சயமாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள், அப்படியா? இன்றைக்கும் அப்படி என்று சொன்னால் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்குமா? அமெரிக்கா சொல்லும் அது போர் நிறுத்த மீறல் இல்லையா? இப்ப கப்பல் பிடிச்சதுக்கும் அப்படித்தான் சொல்லுகிறார். நீங்கள் ட்ரம்பை நம்ப முடியாது. அவர் சொல்லுவார், எனக்கும் ஈரானுக்கும் மட்டும்தான் போர் நிறுத்தம், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நிறுத்தம் இல்லை என்று அவர் சொன்னாலும் நீங்கள் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று எனக்கே பெரிய ஒரு ஆச்சரியம். சுட்டு இருக்கிறார், ஆர்பிஜியால் அடித்திருக்கிறார்கள், 2 கப்பலை கொண்டு போயிருக்கிறார்கள், பொதுமக்கள கப்பல். அது ஓகே, அது என்னென்றால் இவர்களும் பொதுமக்கள கப்பலை தான் பிடிக்கிறார், அது வேறுபடியா. ஆனால் ஒயிட் ஹவுஸ்ல இருக்கிற கரோலின் வச்சு பார்த்தோன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமா போச்சு. ட்ரம்ப் சொல்றாராம் அது போர் நிறுத்த மீறல் இல்லையென்று. எல்லா வரவிலக்கணமும் மாத்தியாச்சு. போர் நிறுத்தம் என்றா என்னென்றும் இப்ப ஒருத்தருக்கும் தெரியாது, போர் என்றாலும் என்னென்னு தெரியாது. பேச்சுவார்த்தைகளை முற்றுகை செய்யலாம், போர் நிறுத்தத்துக்கே முற்றுகை செய்யலாம், தாக்குதல் நடத்தலாம். தனக்கு தேவை என்றால் அது போர் நிறுத்தம் மீறல், தனக்கு தேவை இல்லை என்றால் அது போர் நிறுத்தம் மீறல் இல்லை என்ற ஒரு நிலைமையாகத்தான் பார்க்கப்படுது. அமெரிக்காவில் அந்த படித்தவர்கள் தங்களை ஒரு நகைச்சுவையாக, கேலி கூத்தாக, கோமாளிகளாக பார்க்கிறார்கள் என்று அவர்கள் யாருமே சிந்திப்பது இல்லையா? என்ன பிரச்சனை, இப்பதான் ஊடகங்கள் இப்பதான் கொஞ்சம் தகவல்களை வெளியில் கொண்டு வருகிறார்கள். இவ்வளவு காலமும் இந்த ஊடகங்கள், இப்ப நீங்கள் நான் சொன்னேன், இஸ்ரேலிய ஒரு ராணுவ கேப்டன் ஒருவர் அந்த தனது ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு கொஞ்சம் குழுவை சேர்த்துக் கொண்டு எப்படி ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார். சமூக வலைத்தளங்கள் 1 பில்லியன் பார்வையாளர்களை சேர்த்து எதிர் பிரச்சாரங்கள் செய்வது,
மற்றது இந்த இஸ்ரேலுக்கு எதிரான பிரச்சாரம் செய்பவர்களை அகற்றுவது, அவர்களை கண்டறிவது, அவர்களை சமூக வலைத்தளங்களை அகற்றுவது, மீடியாக்களை அதாவது இப்ப இங்க கூட பெரும் மிக முக்கிய ஊடகங்களை அவர்கள் தான் வாங்கி வைத்திருக்கிறார். அவர்கள் தான் தலைவர்களாக இருக்கிறார். அப்ப அவர்களின் வழியில் தான் அந்த ஊடகம் சரி. இப்ப ட்ரம்ப் நேற்றும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மீது கடுமையாக பாய்ந்து அறிக்கை அந்த எடிட்டோரியல்காரர் அதாவது ட்ரம்பை ஈரான் சக் பண்ணி விட்டது, முழுத்தலை ட்ரம்பின் எல்லாவற்றையும் முறிஞ்சி எடுத்து விட்டது, ட்ரம்பிடம் ஒன்றுமில்லை என்று எழுதி விட்டார்கள் என்று ஒரு பந்தி எழுதி வச்சுக்கார் அந்த ஊடகத்தின் மீது பாய்ந்து விட்டார். அவர்கள் வேண்டுமென்று அந்த ஊடகத்தின் எடிட்டோரியல் போர்ட்ல இருந்தவற்றை பேரை போட்டு அவரை யார் அந்த எடிட்டோரியல் எழுத சொன்னது என்று அவற்ற பேரையும் போட்டு எழுதி வைத்திருக்கிறார். இப்ப என்னென்று சொன்னால் ஊடகங்கள் ஒரு மிகவும் பலமானவை வளர்த்து விட்டார்கள். அந்த ஊடகங்களின் தாக்கம் தான் இந்த மக்களுக்கு பெரிதாக ஒன்றும் தெரிவதில்லை. அதுதான் அந்த பிரச்சனையாக இருக்கின்றது அமெரிக்காவிற்கு. கடைசியாக என்னென்றால் அது 2 பக்கம் பிரச்சனை. இனி ஒரு காலத்துல அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். தலைக்கு மேல வெள்ளம் போன பிறகுதான் அவர்களுக்கு என்ன உலகத்துல நடக்கிறது என்று தெரிய வரும். இதனால் தான் நியூக்ளியர் அண்ட் சீக்ரெட் கோடை கேட்டாரோ தெரியவில்லை. நன்றி அரசவர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து தொடர்ந்து நிறைய தகவல்களை திரட்டி உயிரோடை தமிழ் அன்பர்களுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் நாளை காலை நாங்கள் இணைந்து மேலதிக தகவலோடு இணைந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.